கேளுங்க. அதிமுக உரிமை மீட்பு கழகத்தின் சார்பாக வந்து இப்ப திமுக இருந்திருக்கீங்க. இணைஞ்ச பிறகு இப்ப உங்களுடைய கழகத்தின் சார்பாக உங்களுடைய குறிப்பிட்ட எத்தனை சீட்டு கேட்டிருக்கீங்க? திமுக எத்தனை உங்களுடைய கேள்வியே தவறானது. நாங்கள் அனைவரும் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற ஒரே கட்சியில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக தேர்தல் அறிக்கை வந்திருக்கு. அதோட நம்பகத்தன்மை எப்படி சார் பாருங்க? இதுவரை பழனிசாமி சொல்லியிருக்கின்ற கருத்துக்கள் எதுவுமே நம்பகத்தன்மை இல்லாதது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அவர் ஒரு ஆளுமை மிக்க அரசியல் தலைவர் இல்லை. 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இருந்து நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரை 10 தேர்தல்களில் அவர் தோல்வியை தெரிவித்திருக்கிறார். ஒரு ஆளுமிக்க தலைவர் என்று சொன்னால் ஒரு சட்டமன்ற தேர்தலிலோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலிலோ தோல்வியை தழுவினா அடுத்த தேர்தலில் எந்த தேர்தல் வந்தாலும் அந்த கட்சியை தூக்கி நிலைநிறுத்தி வெற்றி பெறுவதுதான் ஆளுமை மிக்க தலைவராக தமிழக அரசியலில் இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு. அது எடப்பாடி பழனிசாமி இல்லை என்பதை நிறுவனம். ஆகவே அவர் ஆளுமை மிக்க தலைவராக இல்லை என்ற காரணத்தினால் தொடர்ந்து தோல்வியை 10 தேர்தல்களில் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல்கள் இப்படி அனைத்து தேர்தலும் பழனிசாமி படுதோல்வி பழனிசாமியாகத்தான் அரசியலில் நிலை கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். செய்தியாளர் சந்திப்பு அழைத்திருக்கிறீர்கள். செய்தியாளர் சந்திப்பை அழைத்திருப்பது நோக்கம் பழனிசாமி இன்று வெளியிருக்கின்ற தேர்தல் அறிவிக்கை பொய்யான அறிவிக்கை. அதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றுதான் நான் உங்களை எல்லாம் அழைத்திருக்கிறேன். நீங்கள் கடந்த காலங்களில் பழனிசாமி சொன்ன எதையாவது நிறைவேற்றியிருக்கிறார் என்பதை ஆய்ந்து உண்மைத்தன்மை மக்களுக்கு சொல்ல வேண்டும். நீங்கள் முதல் கேள்வியும் தவறானது, இப்பொழுது கேள்வியும் தவறானது. நான் அதிமுகவின் தொண்டனாகவே இணைந்திருக்கிறேன். திமுகவில் தொண்டனாகவே இணைந்திருக்கிறேன். தளபதி அவர்கள் வேட்பாளர் பட்டியல் வெளியிடும்போது யாரெல்லாம் வேட்பாளர் பட்டியல் இடம்பெற்றிருக்காரோ அவர்தான் தேர்தலில் இருக்கக்கூடிய தகுதியுடையவர்கள் என்பதை தெரிவித்தார். எனது சுற்றுப்பயணம் தென் மாவட்டங்களில் 58 தொகுதி இருக்கிறது. இந்த 58 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி அடையும் என்று மக்கள் கருத்தாக அமோக ஆதரவு இருந்தது. தளபதி உத்தரவிட்டால் போட்டியிடும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு நடந்த செய்தியாளர் சந்திப்பில் 210 தொகுதிகளில் வெல்லும் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் சொல்லியிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னேன். 2017 நடந்த ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் இருந்து இதுவரை அவர் எந்த தேர்தலாக வெற்றி பெற்றிருக்கிறாரா? ஆக ஆளுமை திறன் கொண்ட தலைவராக எடப்பாடி பழனிசாமி இல்லை. மக்கள் அதை நம்ப வேண்டாம் என்றுதான் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க நீண்ட காலமாக அந்த போட்டித் தொகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். சில நேரங்களில் உண்மை பேசுகிறீர்கள், சில நேரங்களில் வேறு மாதிரியாக திருப்பி பேசுகிறீர்கள். நான் ஜோடி சட்டமன்ற தொகுதியில் 2017 முதலாக இந்த தேர்தல் களத்தில் சொன்ன வாக்குறுதிகள் ஒன்றை தவிர பாக்கி எல்லாமே நிறைவேற்றியிருக்கிறேன். டாப் ஸ்டேஷனுக்கு ரோடு போடப்படும் என்று அறிவித்திருந்தேன். அது மட்டும்தான் இல்லை. ஏன் என்று சொன்னால் அதனுடைய கிராடிஷன் ரொம்ப செங்குத்தான மலைப்பகுதியாக இருக்கிறதுனால் 3-4 சர்வேகள் நடத்தப்பட்டது. ரோடு போடுவதற்குரிய வசதிகள் இல்லை. அதனால தான் அந்த காலத்திலே ரோப்கார் மூலமாக தேயிலையை ஏற்றுவதும் இறக்குவதுமாக இருந்தது என்பதை தெரிவித்துள்ளேன். ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற சொல்லப்படாத அனைத்து கோடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற அனைத்து பிரச்சனையும் தீர்த்து வைத்திருக்கிறேன் என்பதை தெரிவித்துள்ளேன். முக்கியமா மாம்பழ ஒரு சீசன் வரக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு மாம்பழ கூழ் ஃபேக்டரி ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க ஜெயிச்சாக்க அது ஏற்கனவே மாம்பழ கூழ் தொழிற்சாலை இங்கே நிறுவுவதற்குரிய ஆயத்தமான அடிப்படை ஆய்வுகளை மேற்கொண்டோம். அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் 50% மானியம் அரசியல் மூலமாக தருவதாகவும் சொன்னோம். பல மாந்தோப்பு விவசாயிகள் முன்வந்தார்கள், வியாபாரிகள் முன்வந்தார்கள். ஆனால் நம்முடைய மாம்பழம் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால்
ஜூஸ் தயாரிக்கிறதுக்குரிய பக்குவம் இன்னும் வரவில்லை என்றுதான் கருத்தாக சொன்னார். ஆகவே எதிர்காலத்தில் அதையெல்லாம் நிவர்த்தி செய்து இங்கே மாமலைக்கூழ் மீண்டும் நிறுவக்கூடிய ஆயத்த பணிகளை நான் உறுதியாக ஈடுபடுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். புறமணியில வந்து ஒரு தடுப்பணை கட்டணம் சொல்லி நீண்ட நாள் அந்த மக்கள் விவசாயிகள் ஒட்டுமொழி விவசாயிகள் எல்லாம் கேட்கிறாங்க. புறமணியில வந்து தடுப்பணை கட்டலாம், நாட்டு பணிகள் வந்து உரிய தடுப்பணை கட்டா சுற்றுலா பயணிகள் வருவதற்கு அந்த பகுதி மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் ஆகுதுன்றாங்க. ஏற்கனவே இப்ப இங்க வந்து போடிநாயக்கனூர் நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் இல்லை. பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்தால் அதிகமான தண்ணீர் தேவைப்படுகிறது. ஏற்கனவே இருக்கின்ற குடிநீர் ஆதாரம் கொட்டக்குடி ஆற்றிலிருந்து ஹெட்டர்ஸ் வந்து சுத்தரிக்கப்பட்டு இங்கு போடி நகராட்சிக்கு தந்து கொண்டு இருக்கின்றோம். பாதாள சாக்கடை வரும்பொழுது இங்கே இருக்கிற 15 லட்சம் வீடுகளுக்கு இணைப்பு கொடுக்க என்றால் ஒரு வீடுக்கு ஒரு ஃப்ரெஷ் அவுட்டை பிரஸ் பண்ணா 7 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. இதெல்லாம் கணக்கிட்டு பார்க்கிற பொழுது அதிகமான தேவை தேர்வு என்று நாங்கள் பல ஆய்வுகளை கொட்டக்குடி ஆற்றிலிருந்து தடுப்பணை நீங்கள் சொன்னவங்க தடுப்பணை கட்டலாம் என்று ஆய்வுகளை மேற்கொண்டோம். தடுப்பணை கட்டினால் எவ்வளவு தடுப்பணை கட்டினாலும் இதனுடைய வேகம் கொட்டக்குடி ஆற்றுடைய வேகம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. தடுப்பணையை அடித்து கீழே கொண்டு ஒரு சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால் மாற்று ஏற்பாடாக பெரியார் முல்லை பெரியாரிலிருந்து அங்கு உருகநீரை வைத்து அங்கே ரா வாட்டர் கொண்டு வரப்பட்டு நம்முடைய தர்மத்துப்பட்டியில் ஒரு இடம் கூட நான் வாங்கி கொடுத்தேன். அந்த ட்ரீட்மெண்ட் பிளான் அங்கே அமைத்திருக்கு. அந்த ரா வாட்டரை சுத்தரித்து இங்கு கொண்டு வந்து ஓவர் டேங்கில் 2 ஓவர் டேங்க் கட்டியிருக்கோம். இந்த ஸ்கீமில் புதுசாக 70-75 கோடி ரூபாய் செலவில் அதையும் பார்த்தோம். அதையும் சாத்தியப்படாது என்று தெரிவித்து அந்த ரா வாட்டரை அப்படியே நம்முடைய ஹெட்டர்ஸ் கொண்டு போய் அங்கே இருக்கின்ற சுத்திகரிப்பில் செய்து சுத்திகரிக்கப்பட்டு இன்றைக்கு போடி நகர்மன்றம் முழுவதும் 24 நேரம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் அங்கே தடுப்பணை தேவையில் இருக்கிறது தான் கொட்டக்குடி முல்லை பெரியாரிலிருந்து உரைகநீர் தோண்டப்பட்டு அங்கிருந்து ராவாற்று இங்கே வந்து சுத்தரிக்கப்பட்டு போடி நகர மக்களுக்கு நிறைவான குடிநீர் வசதி தந்து கொண்டிருக்கிறது. கூட்டணியில சிறிய கட்சிகள் வந்து இரட்டை சின்னத்தில் போட்டியிடாமல் பாஜக சின்னத்தில் போட்டியிட ஆர்வம் காட்டுவது இதுதான் நல்ல கேள்வி. பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி இணைந்து அமைத்திருக்கின்ற கூட்டணி யார் தலைமையான கூட்டணி சொல்லுங்க? யார் தலைமையான கூட்டணி? யார் சொல்ற? அப்படி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி என்றால் அவர் அழைத்து வருகின்ற கூட்டணி மற்ற கட்சிகள் அவருடைய சின்னத்தில் போட்டியிட விரும்பவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி சார்ந்திருக்கின்ற கட்சியினுடைய சின்னத்தை தானே போட்டியிட வேணும். இப்ப பாதி பேர் அந்த தாமரையில் போட்டிடுறாங்க, பாதி பேர் இங்கே போட்டிடுறாங்க. இப்ப யார் தலைமையிலான கூட்டணி? ஆக எடப்பாடி தலைமையிலான கூட்டணி இல்லை என்ற முடிவு எல்லாமே டெல்லி பட்டணத்திலிருந்து உத்தரவு வருகிற கூட்டணியாகத்தான் இருக்கிறது. தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் திமுகவில் இணைந்த சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்திருக்கீங்க. இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும் நன்றாக ஒரு கடும் விமர்சனங்களை நீங்க முன்வைக்கிறீர்கள். இது வந்து எப்படின்னா ஒரு அதிமுக தொண்டர்களையும் திமுக பக்கம் இழுப்பதற்கான ஒரு முயற்சியா? எங்க இருக்காங்க அதிமுக தொண்டர்? பூரா தொண்டரும் டிஎம்கேக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். நான் சுற்றுப்பயணம் போயிருக்கும்போது அனைத்து ஏற்கனவே அம்மா காலமானதுக்கு பின்னால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் பூரா டிஎம்கே சேர்ந்திருக்காங்க. இப்ப நான் போய் திருமக்குளத்தில் இணைப்பு மாநாடு நடத்தியதற்கு பின்னால் தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செல்லும் என்னோடு இருந்த லட்சக்கணக்கான தொண்டர்களும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நாளை இல்லைங்க. இப்ப தேர்தல் வந்தா தெரியும். இவர் சும்மா தேர்தல் அறிக்கை நீங்க வெளியேற்றி எப்படியாவது தான் ஒரு ஆளுமிக்க தலைவரை நிரூபிக்கிறதுக்கு அந்த மாதிரி மக்களை நம்ப வைக்கிறதுக்காக நீ நாடகம் நடிச்சிருக்காரு. இந்த நாடகம் உண்மையிலேயே எடுபடாது. இப்ப வந்து இந்த அதிமுக சட்ட விதிகளை மீட்கும் போராட்டம் வந்து நீங்க முன்னெடுத்திருக்கீங்க. அது வந்து நீதிமன்றத்தில் எழுதியில் இருந்து நேற்று கூட ஒரு மீட்டிங் வெளியிருந்தீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழக அதிமுக என்ற இயக்கத்தை அரசியல் கட்சி இயக்கும்போது 45 சட்ட விதிகளை அவர் உருவாக்கினார். 44 சட்ட விதிகளை திருத்தம் செய்து கொள்ளலாம் அல்லது ரத்து செய்தலாம், காலத்திற்கு மாற்றம் செய்து கொள்ளலாம் என்ற அந்த சட்ட விதிகளில் இடம் இருக்கிறது, திருத்துவதற்கோ ரத்து செய்வதற்கோ. ஆனால் ஒரே ஒரு விதியை மட்டும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூட என்று தலைவர் அவர்கள் கைப்பற்ற எழுதியிருக்கார். என்ன விதி என்று சொன்னால், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற பதவிதான் முதலில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அந்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவியினை
அதிமுகவுடைய தொண்டர்கள் அவருக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்காரு. தொண்டர்கள் அனைவரும் தன்னுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்கு தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்படும் வேண்டும் என்றுதான் பொதுச் செயலாளர் பதவிக்கு அவர் அந்த கண்டிஷனை வச்சிருக்காரு. எல்லாம் மற்ற விதியெல்லாம் தேர்தல், ஆனால் இந்த ஒரு விதியை மட்டும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ தன் கைப்படவே எழுதி வைத்திருக்கிறார். ஆக அந்த விதியை ரத்து செய்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அதற்காகத்தான் நான் வழக்கு வச்சு உச்சநீதிமன்றம் சென்று வழக்கு போட்டுக்கிறேன். அதோடு சேர்ந்து பல வழக்குகள் 6 வழக்குகள் இங்கே இருக்கிற உயர்நீதிமன்றத்திலாம் சென்று உச்சநீதிமன்றம் செல்லும் போது அந்த 6 வழக்குகள் இங்கே இணைத்து அங்கே ஒரு டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க, வழிகாட்டுதல். இதற்கு முன்னால் இந்த 6 வழக்குகள் சம்பந்தப்பட்ட 6 வழக்குகளும் எந்த தீர்ப்பு வழங்கினாலும் பைண்டிங் ஆகாது. சென்னை உயர்மன்றத்தில் சிவில் சூட்ல போய் அங்க நீங்க உங்களுடைய வாதத்தை எடுத்து வைங்க. சிவில் சூட், சென்னை உயர்மன்றத்தினுடைய சிவில் சூட் என்ன தீர்ப்பு வழங்கப்படுதோ அதுதான் பைண்டிங் ஆகும். நிரந்தர தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கை நாங்கள் இன்றைக்கு சென்னை உயர்மன்றத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம், இன்றும் நிலைவில் இருக்கிறோம். தீர்ப்பு விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அதுக்கான நீதிபதி அவர்கள் கையிலே இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகளுக்கு என்னென்ன மாதிரியான திட்டங்களை முன்னிறுத்தி வரணும்னு சொல்லி நீங்க உறுதியா மக்களுக்கு பயனுள்ள நீண்ட கால திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் வரும். அந்த தேர்தல் அறிக்கை வந்தவுடன் இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் தவிர துண்டக்கான துணியக்கான ஓட போறாங்க. அந்த தேர்தல் சசிகலா அவர்களும் மருத்துவர் ராமதாசும் இணைந்து கூட்டணி அமைச்சு நான்காவது ஒரு அணியா செயல்படுறாங்க. இது யாருக்கு சாதகமா இருக்கு, யாருக்கு பாதகமா இருக்கு? எங்களுக்கு பாதகமாக இருக்காது என்று நான் அடித்து சொல்வேன். அவங்களுடைய வாக்குகள் யாருடைய வாக்குகளை தீர்ப்பாங்க? அது நீங்க அவர்கள் கேட்கணும். எங்களுக்கு பாதகம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எங்களுடைய வாக்குகள் அனைத்தும் நிரந்தரமான வாக்குகள். அவர்கள் அறிவித்திருக்கின்ற அரசியல் கட்சி எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறேன். இந்த தேர்தலில் பிஎஸ்சி திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டின்னு சொல்லி தாவேக தலைவர் விஜய் ஒவ்வொரு பரப்புரையிலும் சொல்லிட்டு போறாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? திமுகவுக்கு எதிரி தாவேக. திமுகவுக்கு இன்றைய அரசியல் களத்தில் எந்த எதிரியும் இல்லை. தாவேக தலைவர் விஜயனுடைய அரசியல் எப்படி இருக்கு? அது அவர் தான் நிரூபித்து காமிக்கணும். அவருடைய கொள்கைகள் என்ன என்பதை சொல்ல வேண்டும். அந்த கொள்கையின்படி அவர் நடக்கிறார் என்பதை நிரூபித்து காமிக்க வேண்டும். மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளவு பிரச்சனை இருக்கு. முதல்ல சட்ட வேட்பாளரை நிறுத்துவதற்கு தளபதி அவர் உத்தரவிட வேண்டும். அதற்கு பின்னால் மற்றதெல்லாம். கடந்த 2021 தேர்தலில் திமுக தேர்தல் அறிக்கை மகளிர் உதவி திட்டம் 1000 ரூபாய் அறிவிச்சாரு. அது சாத்தியமில்லை என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி கூறினாரு. ஆனா இப்ப அதே 2000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. அது போக இப்ப திருச்சி வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. இது பற்றி உங்களுக்கு கருத்து சார்? இலவச திட்டம் நிறைய அறிவிச்சிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறிவித்த அனைத்து திட்டங்களும் பயனுள்ள திட்டங்களாக இன்றைக்கு நாட்டு மக்களுடைய திருக்கரங்களில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களும் பயனுள்ள திட்டமாக அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 1000 ரூபாய் என்ற உரிமை தொகை வழங்கப்படும் என்று சொன்னால் வழங்கினார்கள். விடியல் பயணம் என்று சொன்னார்கள். அதுவும் இன்றைக்கு மகளிர்கள் இலவசமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் போக்குவரத்து கழகங்கள். அனைத்து நிலைகளிலும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்த தேர்தல் அறிக்கையில் இருந்ததை காட்டிலும் தேர்தல் அறிக்கையில் இல்லாதை காட்டிலும் நிறைவாக மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு உண்மை. ஏற்கனவே கடந்த ஆட்சியில் நிதியமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அறிவித்த நிதி இலவச திட்டங்கள் சாத்தியப்படுமா சார்? அவரால் கொடுக்கவே முடியாது. மக்களை ஏமாத்துறதுக்கு இந்த தேர்தல் அறிக்கை மூலமாக இவ்வளவு தேர்தல்களையும் அறிவித்திருக்கின்ற அவரால் முடியாது. நான் ஒன்று மட்டும் சொல்றேன். ஒவ்வொரு தேர்தலிலும் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் மதுவை நிறுத்துவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பழனிசாமி கூட 2019 அந்த நாடாளுமன்றத்தில் சொன்னார். 20 கொரோனா வந்துச்சு. 20 கொரோனா வந்தது. கொஞ்சம் அமைதியாக தம்பிகளா. கொரோனா வரும்போது 146 நாட்கள் முழுவதுமாக மதுபான கடைகள் அடைக்கப்பட்டது. இவ்வளவு அதிகமான நாட்கள் மதுபான கடைகள் அடைக்கப்பட தொடர்ந்து மதுபான கடைகளும் தொடர்ந்து நிரந்தரமாக மூடியிருக்கலாம். அதை பழனிசாமி செய்யும். 146 நாட்கள் என்பது அது மக்கள் ஓரளவுக்கு மறக்கக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த மதுபான கடை அடைத்திருக்கும். அது செயலில்லை. இவர் சொன்னார்ல நாடாளுமன்ற தேர்தலில் 19 நாடாளுமன்ற தேர்தல் மதுபான கடை அடைக்கப்படும் சொன்னார்ல, செஞ்சாரு. அது மாதிரி இவர் சொன்னாலும் எதுவுமே செய்யல.
இப்போ எப்படியாவது இந்த 10 தோல்வியை மறைக்கணுங்கிறதுக்காண்டி நிறைய புழுகு மூட்டைகளை அள்ளி விட்டு இருக்காரு. எதுவுமே நடக்காது. மக்கள் மறந்து விடுகிற எண்ணத்தில் இவர் இன்னைக்கு விளையாட்டு இருக்க அரசியல் விளையாட்டு இருக்காரு. டெல்லி சென்ற போது ஒரு முன்னாள் முதல்வர், அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு கூட பார்க்காம ஒரு மத்திய அமைச்சர் காக்க வைத்து உங்களை இப்ப நடந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது செய்தியாளர்கள் சொல்லியிருக்கீங்க. இப்படி தொடர்ந்து அந்த மத்திய அமைச்சர் மேல என்ன விமர்சனம்? நானே மறந்துட்டேன். அதை எதையும் தாங்கும் இதயம் என்ன அன்று அண்ணா சொன்னார் சொல்லிவிட்டு மறந்துட்டு அப்பவே அதை டிராப் பண்ணிட்டேன். செய்தித்தாளர்கள் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் மதுபோதை, போதை கலாச்சாரங்கள், சிறுமிகள் பாலியல் பலாக்காரம், மாணவர்களுக்கு பாலியல் பலாக்காரம், இந்த மாதிரியான நியூஸ்கள் நீ ஹைலைட் ஆகியே போயிருக்கீங்க. இந்த தேர்தல் வாக்குறுதிக்கு அப்புறமா, இந்த தேர்தலுக்கு அப்புறமா உங்களுடைய முயற்சியில இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இல்ல சில சம்பவங்கள் ஜனநாயக நாட்டில் நடப்பது இயற்கை. ஆனால் அந்த சம்பவங்களுக்கு தொடர் நிகழ்ச்சியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா இல்லையா என்பதுதான் பார்க்க வேண்டும். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கைக்கு தவறு செய்வதற்கு உரிய தண்டனையே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு அரசியல். அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கார். அவரை போல துப்பாக்கி சூடு நடந்தது நிருபர்லாம் உங்களை மாதிரி நிருபர்லாம் கேட்கும்போது நீங்க சொல்லிதான் எனக்கு துப்பாக்கி சூடு தூத்துக்குள்ள நடந்தது எனக்கே தெரியும் சொன்ன ஒரு முதலமைச்சர் எப்படி நியாயமா? தம்பி நீங்களே சொல்லுங்க. நீங்க தானே எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. யாரு தம்பி? யாரு டிடிவி தினகரனா? அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன சொன்னார் நல்லா தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டால் நான் தூக்கு போட்டு சாவேன் என்று சொன்னார். நடந்திருக்குதா? இப்ப என்ன சொல்றாரு? என் அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்று சொல்றாரு. சகோதரர்களுக்குள்ள ஏற்பட்ட சண்டை மனஸ்தாபங்கள் தீர்ந்துருச்சு. அம்மாவினுடைய பிள்ளைகளா ஒரு அணியில இணைஞ்சிருக்கிறோம். அம்மாவின் ஆட்சி மீண்டும் இவர் டிடிவி தினகர் எடப்பாடி பழனிசாமி 420 பழனிசாமி டிடிவி பார்த்து 420. இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுங்க. இதெல்லாம் ஆக்டுங்க, நாடகங்க. நாடகத்தை ஏற்கனவே முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்லியிருக்கார். நாடகங்களை நான் என்றுமே நம்புவதில்லை. நம்பாதீங்க அந்த நாடகத்தெல்லாம். தேர்தல் டிடிவி தினகரன் சொல்லுவாங்க ஞாபகம் வருது சார். நம்ம இதுல என்னன்னா, நீங்க அந்த தொண்டர் உரிமை மீட்பு குழு வச்சிருக்கும் போது கோடநாடு கொலை வழக்கு அது விரைந்து விசாரிக்க சொல்லி தமிழக அரசை வலியுறுத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினீங்க. அதுலதான் மீண்டும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் டிடிவி தினகரனோட கை கோர்த்தீங்க. இப்ப அந்த கொலை வழக்கு சம்பந்தமா இப்போ நம்ம முதல்வர் இருக்காரு. அதை எந்த மாதிரி வலியுறுத்துவீங்க? அதோட ரெஃப்ளெக்ஷன் என்ன மாதிரியான? நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி கொண்டிருந்தேன் இருக்கிறேன். அந்த வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன். உறுதியாக தளபதி அவர்கள் அந்த நடவடிக்கை எடுப்பார் என்பதை தெரிவித்துள்ளேன். கொலை வழக்கு இந்த தேர்தலில் எதிரொலிக்குமா? அதெல்லாம் மக்களுடைய கையில் இருக்குது, அவங்களுடைய இதயங்கள் இருக்குது. யார் அதை செய்தார் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். சந்தேகப்படுறாங்க. யாரை சந்தேகப்படுறாங்க? யார் அப்ப ஆட்சியில் இருந்தது? அந்த சம்பவம் நடக்கும்போது ஆட்சியில் இருந்தவர்கள் ஏன் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும்? இப்படி பல பிரச்சனை இருக்கு. விசாரணை வளையத்துக்குள் இருக்கிறது. நாளுக்கு நாள் இலவசங்கள் ஆரம்பிச்சதுனால தமிழக அரசுடைய கடன் சுமை நேருக்கு அதிகரிச்சு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக கடன் சுமையை காட்டிலும் இன்னைக்கு திமுக கடன் சுமை அதிகரிச்சிருக்கு. இந்த இலவசங்களை தவிர்த்து மக்களுக்கு நல்ல கல்வி, நல்ல ஒரு மருத்துவம், இந்த மாதிரி ஆண்டு கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை இன்னும் அறிவிக்கவில்லை. புரிஞ்சுக்கோங்க. அந்த தேர்தலை அறிவிக்கும் போது ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் தமிழக அரசினுடைய நிதிநிலை எந்த அளவுக்கு இருக்கிறது, என்னென்ன திட்டங்கள் அறிவித்தால் நம்முடைய நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை பாதிக்காது என்பதையெல்லாம் ஆராய்ந்து அவர் நியாயமான முடிவை எடுப்பார் என்பதுதான் உறுதியானது. அந்த அடிப்படையில் தான் கடந்த 5 ஆண்டு காலம் ஒரு சிறந்த நிர்வாக திறனுள்ள முதலமைச்சர் எந்த திட்டத்தை கொண்டு வருகிறார், எந்த திட்டத்தை செயல்படுத்துகிறார், அந்த திட்டத்தின் மூலமாக தமிழகத்துடைய பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கு என்னென்ன காரணிகள் இருந்து பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கிறது. மத்திய ஆண்டு கொண்டிருக்க மத்திய அரசினுடைய பொருளாதார நிலை 8% கீழே தானே இருக்கிறது.
மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய 5 ஆண்டுகால ஆட்சியினுடைய பொருளாதார வளர்ச்சி 11.08% உயர்ந்திருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் திட்டமிடுகிறார், நிதி நிலைமைக்கு ஏற்ப கட்டுப்பாட்டுக்குள் வைத்து திட்டமிடுகிறார், திட்டத்தை செயல்படுத்துகிறார். இது நடந்தது. அதாவது ஒரு கடன் வாங்குகிறார் என்று சொன்னால் கடனுக்கு அந்த கடனை மூலதன திட்டங்களுக்கு செலவழிக்கும். மூலதன திட்டங்கள் என்று சொன்னால் கிரியேஷன் ஆஃப் அசெட், சொத்துடைய மதிப்பை மூலதனத்தை செலவழிக்கணும். அப்போதே நாட்டுடைய அந்த மூலதனத்தின் மூலமாக வருகின்ற வளர்ச்சி, உற்பத்தி, அதன் மூலமாக வருகின்ற மார்க்கெட்டிங்கு, வியாபாரம், வருமானம், இந்த வருமானத்தின் அடிப்படையில் பொருளாதார வளர்ச்சி நிகழ்கிறது என்பதை தெரிவித்துக்கிறேன். அதன் அடிப்படையில் தான் 5 ஆண்டுகள் ஒரு சிறப்பான ஆட்சி நடத்தி பொருளாதார வளர்ச்சியை 11.08% தளபதி அவருக்கு கொண்டு சென்றிருக்கிறார் என்று சொன்னால், கடந்த இந்த 14 ஆண்டுகளில் பொருளாதார வளர்ச்சி 10% மேலே செல்லல. அந்த சாதனையை கொண்டு வந்தவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நிறைய படித்த இளைஞர்களுக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காம, படித்த இளைஞர்கள் படிச்சு முடிச்சுட்டு வரக்கூடிய இளைஞர்களுடைய வேலை இல்லாத எண்ணிக்கை வந்து கூடியிருக்கிற சமயத்துல இந்த தேர்தல் அறிக்கையில படித்த இளைஞர்களுக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்புக்கு உண்டான ஒரு ஸ்கோப் வந்து திமுக அரசு வந்து செயல்படுத்த உண்மையிலேயே செயல்படுத்துவாங்க. ஏன்னு சொன்னா தமிழ்நாடு இந்தியாவிலேயே வந்து படித்த பட்டதாரிகள் அதனுடைய சதவீதம் 24% இருக்குது. ஆனால் தமிழகத்தில் 52%. படித்த பட்டதாரிகள் எண்ணிக்கை 52%. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சில பகுதிகளில் மட்டும் தொழிற்சாலைகள் மிகுதியாக உருவாகிற ஒரு காலகட்டங்கள் நாடு சுதந்திரம் அடைந்திருந்து இருக்கிறது. அதை பரவலாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து பகுதிகளிலும் தொழிற்சாலைகளை கொண்டு வந்து நிறுவுவதில் இப்பொழுது நல்ல பல நடவடிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்திருக்கிறார்கள். 3 மாநாடுகளை, முதலீட்டாளர் மாநாடுகள் 3 மாநாடுகளை அவர் நடத்தியிருக்கிறார். அந்த 3 மாநாடு லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை இங்கே முதலீடாக கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் தூத்துக்குடி, மதுரை, திருநெல்வேலி, விருதுநகர், சிவகங்கை, தேனி உள்பட இந்த தென் மாவட்டங்கள், தெற்கத்திய மாவட்டங்களுக்கு நிறைய தொழிற்சாலைகள் இங்கு உருவாகக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு தொழிற்சாலை உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில் நம்முடைய தேனி மாவட்டம் உள்பட தென் மாவட்டங்களில் நிறைவாக தொழிற்சாலை மிகுந்த மாவட்டமாக இருக்கும். அப்பொழுது நம்முடைய படித்த இளைஞர்களுக்கு, வேலை திறன் உள்ள இளைஞர்களுக்கு உரிய வேலை கிடைக்கும் என்பதை தெரிவித்துள்ளேன். நம்ம தேனியில் கூட 440 ஏக்கரில் வந்து ஸ்குவாட் தொழிலாக தொடங்கப்பட்டு போயிட்டு இருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க தான் சுத்திட்டே இருக்கீங்களே, நல்லா கவனிச்சிருக்கீங்களே, அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. அதிமுக வேட்பாளர் பட்டியல 9 வேட்பாளர் பட்டியல் இதுல பெண்களுக்கு 20% தரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அது நீ எடப்பாடி பழனிசாமி தான் கேட்கணும். நீங்க 4 வருஷமா இப்ப 4-5 தடவை ஜெயிச்சு, இப்ப இரட்டை இடைவெளியில போட்டிக்கு ஜெயிச்சு எல்லாம் மக்கள் மனசுல பதிஞ்சிருச்சு. அந்த டிஎம்கே சேர்ந்து அந்த கட்சி சின்னம்ன்றது வந்து அவங்களுக்கு கட்சி சின்னம் தானே பேசும், ஆளா பேச போறாங்க. கட்சி சின்னம் தானே பேசும். அந்த கட்சி தம்பி இப்ப 2017 இப்ப என்ன 9 வருஷம் ஆகுது. அவர் என்ன தன்னுடைய அடிமைகளை வைத்து தலைமை கழகத்தில் பேச வச்சார்? பழனிசாமி பொதுச் செயலராக வந்தால் எந்த தேர்தலில் வந்தாலும் அவர் தான் ஜெயிப்பாரு, அதாவது சூழ்நிலை அவர் உருவாக்குறன்னு சொல்லி தான் அவர் வந்து பொதுச் செயலராக சொல்லி கோரிக்கை வச்சாங்க. தேர்தலுக்கு, சட்டமன்ற தேர்தலுக்கு 2 வருஷத்துக்கு 21 சொல்றாங்க, 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாலேயே பழனிசாமி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் இப்பயே அறிவிச்சாதான் அந்த தேர்தலில் அவர் மகத்தான வெற்றி பெறலாம். அந்த கோரிக்கையும் கொண்டு வச்சாங்க. நாங்களாம் சொன்னோம், சீனியர்லாம் சொன்னாங்க, இல்லைங்க முன்னாலே அறிவிக்க வேணாம், தேர்தல் வரும்போது அறிவிச்சுக்கலாம், தேர்தல் முடிஞ்ச பிறகு அறிவிச்சுங்க, கேட்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா ஒரு ஃபேஸ் வேல்யூ ஆன தலைவராக எடப்பாடி பழனிசாமி இல்லை, மாஸ் லீடராக இல்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாஸ் லீடர், முத்தமிழ் அறிஞர் அவர்கள் மாஸ் லீடர், புரட்சி தலைவர் அவரும் ஒரு மாஸ் லீடர், அம்மா அவர்களும் ஒரு மாஸ் லீடர். இவர்கள்லாம் ஒரு தோல்வி கண்டால் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அடுத்த தேர்தலில் அந்த கட்சியை வெற்றி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலைநிறுத்தினார்கள். அதுதான் வரலாறு. தலைவர் நாடாளுமன்ற தேர்தலில் தோற்றிருக்கிறார், அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். முத்தமிழ் அறிஞர் தோற்றிருக்கிறார், வெற்றி பெற்றிருக்கிறார். புரட்சி தலைவர் அவர்களும் தோற்றிருக்கிறார், வெற்றி பெற்றிருக்கிறார். அம்மா அவர்களும் தோற்றிருக்கிறார், வெற்றி பெற்றிருக்கிறார். பழனிசாமி 2012 தோல்வி அடைந்து அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றாரா? ஒரு தேர்தலில் வெற்றி வரல. இப்ப அதை மறைக்கணும்னா இவ்வளவு பக்கம் பக்கமா இன்னைக்கு இலவசங்களை அறிவிச்சிருக்காரு, முடியாத அவரால். ஏன்னா அவர் எப்பவுமே பொய் தான் சொல்லுவாரு, ஒரு முதலமைச்சர் பொறுப்புல இருக்கிறவர் தொட்டுனா அடுத்த செகண்டே அவர் நாலேஜ் நானும் முதலமைச்சர் வந்திருக்கேன்,
டெய்லி 3 கவர் வரும். நாட்டினுடைய நடப்புகள் உள்ள வரும். இன்னொரு கவரில் வந்து அரசியல் கட்சியினுடைய கூட்டங்கள் நடைபெறுவது வரும். எங்கெங்க சட்டம் ஒழுங்கு பாதகம் ஏற்பட்டு ஒரு கவர் வரும். இதெல்லாம் வந்து எப்போ நைட்டே வந்து சேருங்க எங்களுக்கு. அதை படித்து பார்க்க வேண்டும். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு படித்து பார்த்துட்டு தலைமைச் செயலாளர் டிஜிபி எல்லாம் கூட்டு மீட்டிங் நடந்து நடவடிக்கை எடுக்க வேணும். அதுதான் முதலமைச்சருடைய பொறுப்பு. இவர் வந்து 24 மணி நேரம் கழிச்சு நிருபரில் உங்களை மாதிரி நிருபர்லாம் கேட்கும்போது நீங்க சொல்லிதே எனக்கே தெரியும் அப்படின்னா என்ன? ஒரு பொறுப்பற்ற பேச்சா இல்லையா? அதை ஒரு முதலமைச்சர் சொல்லலாமா? இதெல்லாம் படித்தவர்களை சிந்தித்து பார்ப்பாங்களே. இதென்ன இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு? நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சரே வந்து நீங்கள் சொல்லித்தான் எத்தனை பேர் இறந்தாங்க சொல்லுங்க தம்பி, எத்தனை பேர் இறந்தாங்க? 13 பேர் இறந்தாங்க. எத்தனை பேர் காயப்பட்டாங்க? 42 பேர் காயப்பட்டாங்க. நான் வந்து அவரை கூப்பிட்டேன், வாங்க தூத்துக்குடி போய் ஆஸ்பத்திரியில் போய் காயப்பட்டவங்களாம் பார்த்து வரலாம். இல்லை நான் வரல, நீங்க போய் பார்த்துட்டு. நான் தான் போய் பார்த்துட்டு வந்தேன். அங்கே போய் பார்த்துட்டு பாதிக்கப்பட்ட 42 மருத்துவமனையில் இருந்த நோயாப்பா குண்டடிப்பட்டு ரத்த காயத்தை படுத்தாங்க. ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன். சார், நீங்க வந்து திமுகவுல முதலமைச்சரோட பார்த்து இணைவதற்கு முன்னால் பல பத்திரிகையாளர்கள் சந்திப்புல என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, அதிமுகவுல நான் என்ன தவறு செஞ்சேன், என்னைய அதிமுகவுல எந்த கோரிக்கையிலும் எந்த நிபந்தனைகளையும் இன்றி நான் இணைய தயார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ நீங்க சொன்னது மாதிரி எந்த கோரிக்கையிலுமே எந்த நிபந்தனையுமே இல்லாம சரின்னு சொல்லிட்டு அதிமுகவுல சொல்லியிருந்தா நீங்க தொடர்ந்து அதிமுகவுல பயணிச்சிருப்பீங்களா? நீங்க பயங்கரமா கனவு பண்ணிருக்கீங்க. இந்த கனவுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நான் எந்த தவறும் செய்யவில்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், உங்களுக்கு கூட நல்லாவே தெரியும். அவர் வந்து அகங்காரத்தினாலும் ஆணவத்தினாலும் சர்வாதிகாரத்தையும் கட்சியையும் ஆட்சியும் தன் கைக்குள்ளே கொண்டு வந்து இறுக்கி பிடிச்சுக்கணும், யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு. பன்னீர்செல்வம் அவருக்கு முன்னாலேயே வந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு. அவர் பேரலாக வந்து கட்சியில் ஒரு நிர்வாக பொறுப்பு இருந்தார்னா அவர் வந்து அதை சகித்துக் கொள்ளக்கூடிய மனப்பக்கம் அவருக்கு இல்லை. சொல்ல கேளுங்க, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். சகிச்ச மனப்பக்கம் இல்லை. நானும் அவருக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்திருக்கேன். ஆனால் தர்மயுத்தன் சின்னம்மா வந்து அவரை முதலமைச்சர் ஆகிட்டு போயிட்டாங்க. தர்மயுத்தம் தொடங்கப்பட்டது. அப்போ எனக்கு என்ன ஆதரவு இருந்தது உங்களுக்குலாம் நல்லாவே தெரியும். சமரசம் பேச வரும்போது அவர் முதலமைச்சராக தற்சமயம் இருந்து கொண்டிருக்கிறதா இப்ப இணைப்பு நடைபெறுகிறது. ஆகவே அவரே தொடர்ந்து இருக்கட்டும் என்று சொன்னாலும் சரி என்று சொல்லிட்டார். சரி, அதனால் வந்த வினைதான் இப்ப இது. ஆமா சார், இப்ப என்னன்னா அப்படி அவர் சரின்னு சொல்லியிருந்தா அந்த காலகட்டங்கள்ல அவர் சரின்னு சொல்லியிருந்தா இன்னும் நீங்க அதிமுகவுல பயணிச்சிருப்பீங்களா, திமுகவுக்கு போயிருப்பீங்களா? என்ன இது எத்தனை வருஷம் ஆச்சு? இதெல்லாம் நியாயமான கேள்வியா இருக்கு. அவருக்கு அந்த மனசு இல்லைங்க. அரைவனை அதாவது மாறுபட்ட கருத்துக்கள் கொண்ட தன் இயக்கத்தில் இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லா இயக்கத்தில் இருக்காங்க. அவர்களை அரவணைச்சு செல்கின்ற மனப்போக்கு இப்ப எடப்பாடி பழனிசாமி இல்லை. அதை தான் அது காட்டுகிறது. நிபந்தனையற்ற ஆதரவு நான் தருகிறேன். உங்களுக்கு தெரியும், 4 மாசத்துக்கு முன்னால ஹோம் மினிஸ்டர் போய் டெல்லியில வந்து சந்திக்க சொன்னார். போய் சந்திச்சு வந்தேன். அவர் வந்து எனக்கு எந்த வித கமிட்மெண்ட்டும் சொல்லலை. என்னங்க ஓபிஎஸ் உங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டார். சார், எனக்கு எதுவுமே வேணாம், கட்சி மட்டும் அனுப்பிச்சு விடுங்க, உங்களால் முடியும்னு சொன்னேன். நான் சொன்னேன், அந்த கேட்க மாட்டேங்கிறார். என்ன செய்யறது அப்படின்ற அந்த சூழ்நிலையில் ஒரு ஹோம் மினிஸ்டர் சொல்லப்படுகின்ற பொழுது எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இதேதான் வந்து போன சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு, உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். நான் அது பல பேட்டிகளை சொல்லியிருக்கிறேன். ஹோம் மினிஸ்டர் வந்து பேசினாங்க. பழனிசாமி, நான், ஹோம் மினிஸ்டர் சந்தோஷ், 4 பேரும் பேசணும். ஹோம் மினிஸ்டர் என்ன சொன்ன, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். சாரி, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால அவருக்கு ஒரு 20 சட்டமன்றத்தில் ஒரு 20% தொகுதி கொடுங்க, யாருக்கு டிடி 20 தொகுதி கொடுங்கன்னு சொன்னார். அதெல்லாம் முடியாத மாட்டார். யாரு? பழனிசாமி. 15 தொகுதியை கொடுக்கலாமான்னு கேட்டார். முடியாண்டார். 12 கொடுக்கலாம் முடியாண்டார். 10 கொடுக்கலாமா முடியாண்டார். நீங்க எத்தனை சட்டமன்ற தொகுதியும் ஜெயிப்பேன்னு கேட்கிறார். திரும்ப கேள்வி. 150 சட்டமன்ற தொகுதியில் நான் வெற்றி பெறுவேன். அப்படியா? சரி, ரைட்டு. அப்ப நான் சொன்ன டிடி தினகரன் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டார். நீ 150 சீட்டு ஜெயிச்சிருவீங்கல்ல, அவர் சொல்லுகிற நபருக்கு நீங்க வெற்றியடைந்து முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னால் 10 வாரிய தலைவர் கொடுக்கலாம்னு கேட்கிறார். அதுக்கு முடியானார்.
அது குறித்து சொல்ல முடியாதுன்னா அப்படியே வந்து எந்த பதிலும் சொல்லாமல் ஹோம் மினிஸ்டர் எந்திரிச்சிட்டாரு. இது நடந்தது உண்மை. நாங்கள் 4 பேர் தான் ஒரு அறையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். காலம் கடந்ததனால் நடந்த உண்மை நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தினால் இப்போ சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வந்து 3 முறை அதிமுகவில் 3 முறை முதல்வராக இருந்தவர், 15 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், பன்முகம் கொண்ட 15 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் அமைச்சர், இதில் சட்டமன்ற உறுப்பினர், இந்த கோடி தொகுதி. அப்படி இருக்கிற 2 முறை பெரியகுளம் தொகுதி. அது வந்து டீலிமிட்டேஷன்ல இருந்து ரிசர்வ் ஆனதுனால இங்கே வந்தேன். அப்படி இருக்கிறவர் திமுகவில் இணைந்து விட்டார் தாய் கழகத்தில் அப்படின்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு கொடுமையை நான் அனுபவிச்சிருப்பேன் 4.5 வருஷம். எந்த அளவுக்கு நான் 4.5 வருஷம் பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது எந்த அளவுக்கு கொடுமைகளை நான் சந்தித்திருக்கிறேன் என்பதை நீங்களே யூகித்துக் கொள்ள வேண்டும். சொல்ல முடியாத கொடுமைகள், வேதனைகள். கட்சி என்றால் பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிக்கொண்டு இருக்கிறாரு என்ற கவலை. ஒரு முதலமைச்சராக ஆக்கப்பட்டவன் திரும்பவும் உரியவருக்கே நான் கொண்டு கொடுத்திருக்கிறேன் 2 முறை. 3ஆம் முறையும் நான் கொடுத்திருக்கிறேன். எந்தவித முரண்பாடும் முரண்டு பிடிக்கவில்லை. அவர்களை பார்த்து தரக்குறைவாக நான் பேசவில்லை. எனக்கு முதலமைச்சர் கொடுத்து தரக்குறையாக பேசவில்லை. பழனிசாமி அப்படி நடந்து கொண்டாரா அரசியலில், தமிழகத்தினுடைய அரசியலில்? நீங்கள் யூகித்தை பார்க்கணும். தம்பி, நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்கல்ல, நடந்திருக்காரா சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க. இவர் சொல்ல நடந்திருக்காரா சொல்லுங்க. இப்படி ஆட்டுறீங்களா இப்படி ஆட்டுறீங்களா சொல்லுங்க தம்பி, நம்மளுக்குள்ள தானே பேசிருங்க. அப்படி இருக்கும்போது அந்த அதிமுகவினர் உங்களை விமர்சனம் பண்றதை எப்படி நீங்க யாருங்க? நியாயம் இல்லாத விமர்சனங்க. அவங்களுக்குலாம் தெரியும். அவங்களுக்கு எனக்கு சப்போர்ட்டா தான் பேசுறாங்க. தலைமை கழகத்தில் பேசுங்க, சட்டம் பண்றதே கிடையாது. அகங்காரம், ஆணவம். அதனால இன்னைக்கு படுகொலை யாரு? உதயகுமார் கடப்பரை எடுத்து போனாரு, குத்துனாரு. பம்பட்டி எடுத்து போய் பழனிசாமி அள்ளி எழுப்பி புளியை போட்டு மூடிட்டாங்க. அவ்வளவு ஒரே வார்த்தையில சொல்லணும். சார், இன்றைக்கு திராவிட கொள்கை கோட்பாடுகளுக்கு நீங்க இணைந்து வந்து கட்சியில் இணைந்திருக்கீங்க. ஒரு அரசியல் பயணம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் படிக்கிற காலத்திலே திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு நான் கட்டுப்பட்டவனாக இருந்திருக்கிறேன். நடவடிக்கைகளில் இருந்திருக்கிறேன். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் கல்லூரி வாழ்க்கையிலும் சரி, மற்ற வாழ்க்கையிலும் சரி இருந்திருக்கிறேன். எங்களுக்குள் ஒரு குறை வந்தது. இப்போது எனக்கு தாய் கணத்தில் நான் இணைந்திருக்கிறேன். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைவரையும் அரவணைக்கின்ற போக்கில் அனைத்து மக்களையும் ஒரு தாய் மக்களாக பாவித்து ஒரு சிறப்பான ஆட்சியை ஜாதி வித்தியாசம் இல்லாமல், மதங்கள் வித்தியாசம் இல்லாமல், மதசார்பற்ற இயக்கத்தினுடைய தேர்தல் கூட்டணியுடைய தலைவராக இருந்து கொண்டு பல தேர்தல்களை சந்தித்து வெற்றி கண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலிலும் அவர் கொண்ட கொள்கைக்கு மாபெரும் வெற்றி கிடைக்கும் என்பதை தெரிவித்துள்ளது. கடந்த தேர்தலில் உங்களை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் பக்கத்தில் இருக்காரு. இந்த தருணத்தில் 2 பேரும் சேர்ந்து நல்ல நண்பர்கள், முன்னாலேயும் நண்பர்கள், இப்போவும் நண்பர்கள், எப்பவும் நண்பர்களாக தான் இருப்போம். அது ஒரு அரசியல் நாகரிகம். நல்லா இருக்கலாம். நீங்களே ஒரு முடிவு தர்றீங்க. பன்னீர்செல்வத்தை பாடா படுத்துறான், நிப்பாட்டிக்கிறோம். செய்தியாளர் சந்திப்புல அந்த வாக்குறுதிகளை பற்றி கொஞ்சம் தெளிவாக எந்த செய்தியாளர் சந்திப்புக்கு அழைத்ததன் நோக்கமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொய்யான வாக்குறுதிகள் சொன்ன வாக்கு எந்த மாதிரி காப்பாற்ற தெளிவாக கூட சொல்லி காப்பாற்ற. கடந்த முறை பல தடவை வந்து நீங்க தென் மாவட்டங்கள் பூரா வந்து அரசியல் சுற்றுப்பயணம் போயிருக்கீங்க. சமீபமா அந்த 10 நாட்கள் போனதுல உங்களுக்கு மன நிறைவா இருக்கா? கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள், மற்ற தாய்மார்கள் வந்து எப்படி எழுச்சி இருக்கு? நீங்க என்னை பார்த்துட்டே இருக்கீங்க. 2014 என் மகிழ்ச்சியே தொலைஞ்சு போச்சு. இப்ப பாத்தீங்களா நான் எப்படி இருக்கேன்? பாத்தீங்களா ஜம்முன்னு மகிழ்ச்சியோட இருக்குன்னா நிறைய பேர் சொல்றாங்க போகும்போது. இப்பதானே நீங்க மகிழ்ச்சியோட இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க. ஒரு 10 ஆண்டு காலம் உங்களோட மகிழ்ச்சி உங்க முகத்தில் நாங்கள் பார்க்க முடியல. அப்படின்னா நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன், இந்த பழனிசாமியோட பயணித்ததுனால எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன் என்பதை அவர்கள் கூர்ந்து என்னை கவனித்திருக்கிறார்கள். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, நான் எப்படி இருக்கேன்? இப்ப மகிழ்ச்சியா இருக்கா இல்லையா? அண்ணா, நான் ஏதாவது கேள்வி இருக்கும்போது கீழே பார்ப்பீங்க. சொல்லுங்க, கருத்துக்கு முன்னாள் எம்பி இருக்காரு, அவரு இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிருக்காரு.
நான் உள்பட என் மகன் உள்பட இங்க இருக்கின்ற புருஷோத்தமன் நம்ம அரவிந்தர் அனைவரிடமும் தளபதி வாய்ப்பு தந்தால் போட்டியிடலாம். இவருக்கு அவருக்குலாம் கிடையாது. வேற என்ன கேள்வி? அடுத்த மாவட்டங்களின் சுற்றுப்பயணங்கள்ல வந்து வேற தளபதி எடுக்க வேண்டிய முடிவு அவர் ஆணையிட்டால் இணைந்த 2வது நாளே தென் மாவட்டங்கள் போயிட்டு வாங்க சொன்னாங்க. போனேன். நான் பல முறை தென் மாவட்டங்களில் நாடகம் போயிருக்கிறேன், அம்மாவுடன் போயிருக்கிறேன், பல தலைவர்கள் சேர்ந்து போயிருக்கிறேன். இதுவரை இது மாதிரியான எழுச்சியை நான் கண்டதில்லை. பல கூட்டங்களை நாடாளுமன்ற கூட்டங்கள் முழுமையான கூட்டங்கள் 39 கூட்டங்களை நானே நடத்தியிருக்கிறேன். இது மாதிரி ஒரு எழுச்சியை நான் பார்க்கிறேன். ஒரு உணர்வுபூர்வமான எழுச்சி. அந்த எழுச்சி யாரால் வந்ததுன்னா மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களால் வந்தது என்பதை நான் தளபதி அவர்கள் கருத்து, அவர்களுடைய கருத்து என்றைக்கும் வெற்றி பெறும் என்பதுதான் வரலாக இருந்திருக்கிறது. நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் மதசார்பற்ற கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துள்ளது. சொல்லிக் கொடுத்தார். வேற ஏதாவது சொல்றாங்க? யாருக்கு மனநிறைவா உங்களுக்கு பேட்டி? ஏதாவது பொய் சொல்லியிருக்கேனா? சத்தம் மட்டும் சொல்லுங்க. ஏதாவது பொய் சொல்லியிருக்கேனா? நன்றி. வாழ்க்கை நல்லா இருக்கு. பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துள்ளது. என்ன தளபதி அவர்கள் 2 தளபதி அவர் 2 முழக்கங்களை இப்ப நாட்டு மக்களுக்கு பிரகடனப்படுத்தியிருக்கிறார். ஒன்று, தமிழகம் சொல்லுங்க தலை குனியாது. சொல்லுங்க ஸ்டாலின் தமிழகம் இது நடந்தே தீரும். எந்த காலத்திலும் மாநில சுயாட்சியின்படி தமிழகம் தன்னுடைய அரசியல் பாதையை தளபதி அவர்கள் முறைப்படி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறார். உறுதியாக தமிழகம் வெல்லுவதற்குரிய நடவடிக்கையில் எடுத்துக் கொண்டு நடக்கிறார் என்பது நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக வெளிப்படும். திராவிட முன்னேற்ற கழகம் மதசார்பற்ற தலைமையிலான தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமை நடைபெற்றிருக்கின்ற கூட்டணி உறுதியாக மாபெரும் வெற்றி பெற்று ஆண்ட முதலமைச்சர் மீண்டும் ஆளுகின்ற உரிமையை உறுதியாக தளபதி பெறுவார் என்பதை தெரிவித்தார். சரியா?